ஹாய், வெல்கம் டு ஷாத்வி கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு நான்கு சுவையாக இருக்கிற மாதிரியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதையும் இந்த தாளிச்சத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலிஃப்ளவரை வெந்நீரில் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணீர் விட்டு வேக விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த பிறகு இது கூட நாம் 1 கப் புளிக்காத தயிர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம மல்லி இலை தூவி பரிமாறலாம். சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிருச்சு. இது சப்பாத்தி, நான், தோசை கூட அட்டகாசமாக இருக்குது. ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.